கோபம் ஏன் வருது தெரியுமா? நடந்த ஒரு விஷயத்தை நம்மளோட மனசு ஏற்றுக்கொள்ளலைன்னா கோபம் தான். ரோட்டில் போகும்போது பக்கத்தில் போகிறவன் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான், ஆட்டோக்காரன். ஒரு வாகனத்தில் போகிறவன் அடிச்சு விட்டான் தண்ணியை. பொம்பளை ஆம்பளையெல்லாம் அப்படியே கொதிச்சிருவான், கண்ணை படலில் வச்சு விட்டுறான். இல்லாத வார்த்தையெல்லாம் போய் அப்படியே விரட்டிக்கிட்டு போய் அவனை என்னடா போடுறான் அப்படின்ற ஃபைட்டே நடக்குது. கொஞ்சம் தண்ணி பட்டது, அவ்வளோதான். தட்டி விட்டா தொழுதுட்டு போகலாம், நஜிஸும் கிடையாது. தண்ணி பட்டதுக்கு அவ்வளோ கோபம் வருது. என்ன காரணம்னா அதை மனசு ஏற்றுக்கொள்ளலை. அவன் சரியாக போயிருக்கணும், எப்படி போவாங்க? எப்படி போவாங்க? அதே நேரம் ஒரு குழந்தைய வச்சுக்கிறோம், யூரின் போகுது, கோவப்பட மாட்டேங்குது. யாராவது லைசன்ஸ் வந்தால் உனக்கு என்ற பிள்ளைய பிடிச்சி கேட்போமா? எப்படா நீ சிறுநீர் போவேன்னு கழுத்தை பிடிச்சி நசிப்போமா? பிள்ளைய பெற்றவங்க சொரி 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 பிள்ளை அப்படி செஞ்சுட்டு ஐயோ அப்படின்வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன பிள்ளை தானே, அதுக்கு என்ன தெரியும், விட்டுடுங்க அப்படின்னு. ஏன் அது பிள்ளை மேல உள்ள இறக்கமா? பச்சை பொய், யாரோ பெற்ற பிள்ளை தான் அது, நம்ம பிள்ளையும் இல்லை. யூரின் போல நம்ம என்ன செய்யணும்? சின்ன பிள்ளை தானே, என்ன செய்யணும்? ஒரே ஒரு வித்தியாசம் பாருங்க, நடந்ததை மனசு ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம சாந்தமாகிறோம், ஏற்றுக்கொள்ளாத போது நம்ம காந்தமாகிறோம். இவ்வளவுதான். அப்ப ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏற்றுக்கிட்டால் நடந்த ஒரு விஷயத்தை, இது இப்படித்தான், இவர் இப்படித்தான், இவங்க இப்படித்தான், இந்த கிளைமேட் இப்படித்தான், இந்த மனுஷன் இப்படித்தான், இது காலம் இப்படித்தான், அதுக்கு என்ன பண்றது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நம்பினால் நம்முடைய கோபத்தை அடக்க முடியும்.